காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உலமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாடல் தேவாரத்தினுடைய அற்புதமான ஒரு வரிகள் கொண்ட பாடல். ஏன்னா இதை இயற்றியவர் திருஞான சம்பந்த மூர்த்தி. இந்த பாடலில் அவர் என்ன சொல்ல வருகிறார்? 9 நவகிரகங்கள் இருக்கின்றன. இதனால் பல பாதிப்புகள் கண்டங்கள் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும். ஆனால் இந்த பதிகத்தை பாடுவதின் மூலம் நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அறவே அப்படின்றது அவருடைய உறுதியான சான்று. சரி, நாம் ஏன் இந்த பாடலை இப்போ நினைவு கூற வேண்டும்? ஏன்னா நாம் நலவெண்பாவில் அமைந்திருக்கக்கூடிய நலனுடைய வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே 3 காண்டங்கள் உண்டு. சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலி நீங்கு காண்டம். இந்த 3 காண்டங்களிலே நாம் முதல்ல பார்த்து விட்டோம். முதல் அத்தியாயத்தில் நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே ஒருவர் மேல் ஒருவர் காதல் கொண்டு பின்பு சுயம்வரத்திலே அவர்களுடைய அந்த திருமண பந்தம் ஏற்பட்டது. இது வரைக்கும் நாம் பார்த்தோம். நிடத நாட்டு மன்னன் வீரசேனன், அவனுடைய பிள்ளை நலன், விதர்ப்ப தேசத்து இளவரசி வீமனுடைய பெண் தமயந்தி, 2 பேருக்கும் கல்யாணம் நடைபெறுகிறது. ரொம்பவும் சந்தோஷமாக அவர்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய இருவரின் அன்புக்கு சாட்சியாக 2 குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறார்கள். இந்திரசேனன் என்ற ஆண் பிள்ளையும் இந்திரசேனை என்ற பெண் பிள்ளையும் அவர்களுக்கு வாய்க்கிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் முதல் அத்தியாயத்தில், முதல் பதிவில். சரி, இப்போ நாம் இவ்வளவு அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா தம்பதி சமேதரராக. சனீஸ்வர பகவான் என்னன்னு ஒரு சேலஞ்ச் வச்சுட்டு போனார். சுயம்வரம் நடக்க போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, லேட்டாக வந்து அந்த சுயம்வரத்துக்கு வராரு. அப்போ எல்லாரும் சொல்லிடுறாங்க, ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இந்த மாதிரி நலனுக்கு மாலையிட்டு விட்டால் தமயந்தி அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்பவும் ஏமாற்றத்தோடு புறப்பட்டு போகிறாராம் சனீஸ்வர பகவான். எங்கே போய்விட போகிறான் நரன்? ஏன்னா எப்படிப்பட்ட மானிடராக இருந்தாலும் என் பிடிக்குள் வந்து அகப்பட்டு கொண்டு தானே ஆக வேண்டும். சிவபெருமானாக இருந்தாலும், வெங்கடாஜலபதியாக இருந்தாலும், எந்த சுவாமியாக இருந்தாலும் என்னுடைய பிடிக்குள் அகப்படாத தெய்வம் கிடையாது. விநாயக பெருமானும் ஆஞ்சநேய பெருமாளையும் தவிர மீதி அத்தனை தெய்வங்களுமே சனீஸ்வர பகவானுடைய பிடியில் சிக்கி அவஸ்தைப்பட்டவர்கள் தான். இதில் மாற்று கருத்து நமக்கு கிடையாது. நாம் சொல்கிறோம், சிவபெருமானுடைய இந்த தேவார பதிகத்தை படித்தால் நமக்கு நவகிரகங்களிலிருந்து துன்பங்கள் ஏற்படாது என்று. அப்போ சிவபெருமானும் கஷ்டப்பட்டிருக்கிறார் சனீஸ்வர தோஷத்தினால. எப்படின்னாக்கா அதற்கு ஒரு சிறு இடைச்செருகள் உண்டு, ஒரு கதை உண்டு. என்னன்னா, சிவபெருமானுக்கு தெரிந்து விட்டதாம் நம்மளை சனீஸ்வர பகவான் பிடிக்க போகிறார் அப்படின்னு. அப்படி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு பாருங்க, ஒரு பெருச்சாலியாக உருமாறி ஒரு மலைக்குகைக்குள் போய் அமர்ந்து கொண்டாராம். 7.5 வருடங்கள் வெளியே வரவில்லையாம். இவர் நினச்சிக்கிட்டாராம் சிவபெருமான், நாம் ஜெயித்து விட்டோம் சனீஸ்வர பகவானை அப்படின்னு. இப்படி எண்ணம் கொண்டு அவர் வெளியே வராராம் இந்த வருடங்கள் முடிந்த பிற்பாடு. அப்போ சனீஸ்வர பகவான் வெளியே நின்று கொண்டிருக்கிறாராம். அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், நீ நினச்ச இல்லையா என்னை பிடிக்க வந்து எனக்கு கஷ்டம் கொடுப்பான்னு? நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் இல்லையா, இந்த மலைக்குகையில் அமர்ந்து கொண்டிருந்தேன் அல்லவா, உன்னால் என்னை பிடிக்க முடியலை இல்லையான்னு சொல்லும்போது சனீஸ்வர பகவான் சொல்கிறாராம், இப்போ மட்டும் நான் உங்களை பிடிச்சி தானே இருக்கேன். ஏன்னா நான் பிடிச்சிடுவேன்ற பயத்தில் நீங்கள் உள்ளே உக்காந்தீங்க இல்லையா 7.5 வருஷம், இதுவே எனக்கு வெற்றி தானே, இதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும், நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாராம். சிவபெருமானை வேண்டுமானால் சனீஸ்வர பகவான் பிடித்திருக்கலாம். ஆனால் திருஞான சம்பந்தர் இயற்றிய சிவபெருமானின் மீது அருளிய அருமையான பதிகத்தை பாடினால் நம்முடைய நவகிரக தோஷங்கள் கட்டாயம் நீங்கும். ஏன்னா சிவன் அடியவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்றால் சிவபெருமானால் பொறுத்து கொள்ள முடியாது. இப்போ நாம் கதைக்குள்ள வருவோம். சனீஸ்வர பகவான் சொல்லிட்டு போனார் இல்லையா, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உன்னை நான் பிடிச்சிருவேன்னு. இப்போ அந்த காலம் வந்து விட்டது. என்னன்னா, வீரசேனன் இருக்கான் இல்லையா, நலனுடைய அப்பா, அவன் என்ன பண்ணுறான்னா நலனுக்கு பட்டம் சூட்டி விட்டு இவர் ஒதுங்கிக்கிறாரு அரசாட்சியிலிருந்து. இப்போ உரிமை நலனுடையதாகி விடுகிறது. இப்போ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் நல மகாராஜா. ஒரு தடவை என்ன நடக்குது பாருங்க, இவர் கோவிலுக்கு போகணும்னு புறப்படுறாராம் நல சக்கரவர்த்தி. அப்போது 2 காலையும் கழுவிட்டு தானே நாம் கோவிலுக்குள்ளே புறப்படுவோம்.
இவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு ஞாபகத்துல காலை சரியாக கழுவவில்லையாம். 2 கால்களையும் புறங்கால்னு சொல்லுவோம் இல்லையா, பின்பக்க கால்களை அதை கழுவி விட்டு உள்ளே செல்ல வேண்டும், இது நியதி. இவர் அவசரத்துல என்ன பண்றாரு, காலை சரியாக நனைக்கவில்லை நீரை கொண்டு, அப்படியே புறப்பட்டு போய் விடுகிறாராம். இப்போ சமயம் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா சனீஸ்வர பகவான், அவரு பார்த்துடுறாராம். இது ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லையா நமக்கு, நாம ஏன் அதை மிஸ் பண்ணணும்? ஏன்னா எனக்கு மாலையிட வேண்டிய தமயந்தி உனக்கு மாலையிட்டு விட்டு இப்பொழுது அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இதை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சனீஸ்வர பகவான் பிடித்து விடுகிறானாம் நல சக்கரவர்த்தியை. சரி, இப்பொழுது சனீஸ்வர பகவானுடைய பிடிக்குள் அகப்பட்டு கொண்டார் நல மகாராஜா. அவருக்கு என்ன ஒரு துன்பம் நேர்ந்தது என்பதை பற்றி நாம் எங்கே பார்க்கணும். ஏன்னா அதற்கு முன்பு வரை நலன் எப்படின்னாக்கா, எந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் அவர் அடிமையானது கிடையாது. மதுவோ இல்லை சூதாட்டத்திலோ அவருடைய மனது சென்றது கிடையாது. எந்த தவறான வழியிலும் அவருடைய எண்ணங்கள் சென்றது கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, கலி புருஷனுடைய தோஷத்தில் அகப்பட்டு கொண்டார் அல்லவா நல சக்கரவர்த்தி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய அரசாட்சியில் ஒரு அமைச்சர் இருக்கிறான், அவனுடைய பெயர் புட்கரன். அவன் ஒரு தடவை விளையாட்டாக கூப்பிடுறானா நல சக்கரவர்த்தியை, ராஜா நாம் சூதாடனா என்ன தவறு நேர்ந்து விட முடியும், வாங்கலாம் விளையாடலாம் அப்படின்னு. நலன் என்ன நினைக்கிறான், சும்மா பொழுது போகுவதற்காக தான் நம்ம விளையாடுறோம் அப்படின்னு விளையாடுறான். ஆனால் நேரம் செல்ல செல்ல என்ன பண்ணுறான், ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறானாம் புஷ்கரன். அவன் என்ன சொல்கிறானா, நாம் வெறுமனே விளையாடனா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது இல்லையா ஆட்டம், நாம் என்ன பண்ணலாம், நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இவ்வளவு சேனைகள், அதை வைத்து நாம் பந்தயம் வைக்கலாமே அப்படின்னு. சரி, இவனுக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கு நலனுக்கும், என்ன பண்ணுறாரு, சரி வச்சு விளையாடலாம் அப்படின்னு விளையாடுறாரு. ஆனால் ஒவ்வொரு பந்தயத்திலும் தோற்றுக்கொண்டே வருகிறாராம் நல சக்கரவர்த்தி. ஒரு கட்டத்தில் நாட்டை இழந்தாயிற்று, சேனைகள் இழந்தாயிற்று, வாரிசு இப்போது உரிமை இருக்கு இல்லையா, இப்போது வீரசேனனுக்கு அப்புறமா நல சக்கரவர்த்தி அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கார், நிடத நாட்டை. இப்போ இந்த அரசாட்சி உரிமையும் போய்விட்டது. அடுத்தது அவனுடைய சுயரூபத்தை காண்பிக்கிறான் புஷ்கரன். அவனுடைய அமைச்சர் தான் அவன், வேற யாரும் கிடையாது, எதிரி நாட்டு அரசன் கிடையாது. என்ன சொல்றான் பாருங்க, சூதாடுவதற்கு முன்பு இருந்த மனோநிலை வேறு அவனுக்கு. இப்போ என்ன சொல்றான், நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த நாட்டோடைய உரிமை என்னுடையதுன்னு, நீங்க பந்தயத்துல தோற்று விட்டீர்கள் அல்லவா, அப்போ நான் தானே ராஜா இந்த நாட்டுக்கு, நீங்க அங்க இருக்கீங்க, கிளம்புங்க காட்டுக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் துரத்தி விடுகிறானாம் காட்டுக்கு. நீங்க நினைக்கலாம், இது என்னுடைய அரசாண்ட பூமி, நீ என்னுடைய அமைச்சர், நீ என்கிட்ட சூதாடன, இப்போ வெறுமனே பந்தயத்துக்காக விளையாடணும், இதில் நான் தோத்துட்டேன்றது உண்மைதான், ஆனால் அதுக்காக நான் வெளியே போகணுமான்னு அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், அவர் விளையாடினார் சூதாட்டத்தில், ஆனால் அவர் உண்மையாக தான் தன்னுடைய அரசாட்சியை வச்சு இழந்துட்டார். இப்போது புஷ்கரன் கேட்குறான், நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ நல மகாராஜாவுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மனைவியான தமயந்தி, தன்னுடைய 2 குழந்தைகள், சிறு குழந்தைகள் அவர்களையும் கூப்பிட்டு கொண்டு காட்டுக்கு போய் விடுகிறானாம். போகும் பொழுது எவ்வளவு கஷ்டம் இருக்க முடியும். ஏன்னா நாம் சக்கரவர்த்தின்ற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணோம். நலன் ராஜா கிடையாது, நல சக்கரவர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தசரத சக்கரவர்த்தின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். சக்கரவர்த்தினா ராஜாவுக்கெல்லாம் ராஜா, ராஜாக்களே கப்பம் கட்டக்கூடிய அரசாட்சி உரிமை கொண்டவர் தான் இப்படி சொல்ல முடியும் நம்ம சக்கரவர்த்தின்னு. இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, நலன் காட்டுக்கு புறப்படுகிறார். ஆனால் தமயந்திக்கு எவ்வளவு வருத்தம் இருக்க முடியும். ஏன்னா அவள் வெறுமனே சாதாரண மானிட பெண் கிடையாது, அவளும் ஒரு தேசத்தினுடைய இளவரசி. ஒரு இளவரசியாக இருந்து கொண்டு இன்னொரு ராஜாவை அவள் மணக்கிறாள். இப்பொழுது ஊழ்வினை காரணமாக இப்பொழுது இந்த நாட்டை விட்டு புறப்படுகிறார்கள் காட்டுக்கு. கூடவே 2 சிறு குழந்தைகள். காட்டுக்கு புறப்பட்டு போகும் பொழுது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சான். ஏன்னா தவறு செய்தது நலன், தண்டனை நாம சேர்ந்து அனுபவிக்கலாம் தம்பதி சமேதராக. ஆனால் இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்து விட்டன? அதனால் அவளுக்கு ஒரு யோசனை, ஒரு உதவியாளரை கூப்பிட்டு தன்னுடைய அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நாட்டுக்கு இந்த 2 குழந்தைகளை கொண்டு போய் சேர்ப்பித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு ஆணையை கொடுக்கிறாளாம். ஏன்னா காட்டில் என்ன துன்பம் நேருமோன்னு நமக்கு தெரியாது. சரியான சமயத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா, நல்ல தங்குமிடம் கிடைக்குமா, வசதி இருக்குமா, நன்றாக தூங்க முடியுமா? ஏன்னா கட்டிலில் தூங்கினவங்க இந்த பிள்ளைகள்.
அவங்க எப்படி கட்டாம் தரையில் தூங்க முடியும்? அதனால் குழந்தைகளை அனுப்பித்து விடுகிறாளாம் தமயந்தி. என்னுடைய அப்பாவிடம் இந்த 2 குழந்தைகளையும் ஒப்படைத்து விடுங்கள் அப்படி. இப்போ கணவனும் மனைவியுமாக காட்டிற்கு செல்கிறார்கள். இப்போ நாம் சொல்லுவோம் இல்லையா ஒரு வார்த்தையை, நம்மால் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியலன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அந்த நிலைமை தான் இப்பொழுது நல சக்கரவர்த்திக்கு. பெரிய ராஜாவாக இருந்தவன் ஒரே ஒரு இரவுல இப்படி சூதாடி என்னவாயிற்று, அத்தனையும் இழந்தாயிற்று. மிச்சம் மீதி இல்லாமல் இப்பொழுது காட்டுக்கு புறப்பட வேண்டிய துர்பாகிய நிலை. காட்டுக்குள்ள புறப்படும் பொழுது ரொம்பவும் கவலை வந்து விட்டதாம் நலனுக்கு. ஏன்னா சூதாடியது நாம வேணா இந்த தண்டனையை ஏற்றுக்கலாம், ஆனா மனைவி இந்த கஷ்டத்தை பட்டுத்தான் ஆகணுமா? என்ன ஒரு அவங்களுக்கு இந்த நிபந்தனை, இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து விட்டதாம் நலனுக்கு. இப்போ சரி, காட்டுக்கு புறப்பட்டாச்சுது. இரவு ஆகிவிட்டது. அன்றைக்கு தூங்கணும் இல்லையா? எப்படி தூங்க முடியும்? அவங்க நாட்டில் இருந்தவங்க பெரிய அரண்மனையில், அந்த அரண்மனையில் கட்டிலில் தூங்கினவங்க இப்போ எப்படி இத்தனை பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? எப்படி தூங்க முடியும்? என்ன பழக்கம் இருக்க முடியும்? ஏன்னா இப்போ நாம் ஒரு வீட்டில் இருக்கிறோம், நமக்கு பழக்கம் கண்ணை மூடி தூங்கி விடுகிறோம். ஆனால் காட்டுக்குள்ளே எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் நம்மால் தூங்கிவிட முடியுமா? காட்டுவாசிகள் தூங்கி விடலாம், ஏன்னா அவங்க அங்கேயே பழக்கம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் காட்டில் தூங்குற மாதிரி. ஆனால் இத்தனை நாளும் அரண்மனையில் தூங்கியவர்கள் இன்றைக்கு காட்டிலே தூங்குவதென்றால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா? அதுவும் அந்த அம்மா இளவரசி. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இரவுல தூங்க போகிறாங்க. துக்கம் தொண்டையை அடைக்கிறது நலனுக்கு. ஏன்னா இப்படி நம்முடைய மனைவி இப்படி கொண்டு வந்து நடுக்காட்டில் வைத்து விட்டோம் அல்லவா, எவ்வளோ பெரிய கஷ்டம். நாளைக்கு இந்த விஷயம் அவருடைய மாமனாருக்கு தெரிந்தால் எவ்வளவு வருத்தப்படுவார். இதற்கா என்னுடைய பெண்ணை நான் கட்டி கொடுத்தேன் என்று அவர் சண்டை போடலாம் அல்லவா? இத்தனை விஷயங்கள் இருக்கின்றதல்லவா. அதனால் அவர் கண்ணை மூடி அமர்ந்து கொண்டிருக்கிறாராம். ஏன்னா இப்போ சனியோட தோஷத்தில் அவர் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன நம்ம சிந்திச்சாலும் நமக்கு அந்த சரியான விடை கிடைக்காது, சரியான பாதையில் செல்ல முடியாது. ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய பிடி அப்படி. காட்டில் இருக்காங்க, இப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரு, தூங்கிட்டாங்களா அப்படின்னு தன்னுடைய மனைவி தமயந்தி. ஆனால் அவள் தூங்குறா போல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காளே தவிர அவள் தூங்கலை. ஏன்னா அவளுக்கும் கஷ்டம், சொல்ல முடியலை. நம்ம கணவர் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, வெண்கொற்ற கொடையின் கீழ் அரசாண்டவர் அல்லவா, இப்படி காட்டில் வந்து தூங்கக்கூடிய துர்பாகிய நிலை வந்து விட்டதல்லவா. அதனால் ரொம்பவும் வருத்தப்படுறாங்களா அந்த அம்மா. ஆனால் கண்ணை மூடி தூங்குறா போல பாசாங்கு. இவர் பார்க்குறாரு, சுற்றிலும் கொசுக்களாக இருக்கின்றதவாம். அப்போது நினச்சி பார்க்குறானா நலன், இப்படி ஒரு கஷ்டம் நேரணுமா? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நாம் நம்முடைய மனைவியை துரத்தி விடலாமா? ஏன்னா துரத்தி விட்டால் எப்படி என்ன பண்ணுவாங்க தமயந்தி? அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துடுவாங்க இல்லையா? நாம் மட்டும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சா என்ன அப்படின்ற ஒரு யோசனை நலனுக்கு. அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறான். மறுநாள் பொழுது விடியுது. பொழுது விடிந்த உடனே பாருங்க, காலையில் எழுந்த உடனே நமக்கெல்லாம் பசிக்கும், சாப்பிடலாம். ஏன்னா அரண்மனையில் சாப்பாடு தயாராக இருக்கும். இங்கே என்ன சாப்பிட முடியும்? அருவியில் நீரில் குளிச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கானா நலன். பக்கத்தில் தமயந்தி அமர்ந்திருக்காங்க ஒரு மரத்தடிக்கு கீழே. சனீஸ்வர பகவானுடைய விளையாட்டு என்னன்னு பாருங்கள். இப்போ ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏன்னா நாம் என்னவோ சனீஸ்வர பகவான் பிடிச்சிட்டாருன்னு சொல்லட்டோம் ஒரே ஒரு வார்த்தையில். ஆனால் அதனுடைய துன்பத்துடைய ஆழம் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்கு ஒரு சிறு உதாரணம் பாருங்கள். காட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரா மரத்துக்கு கீழே இப்போ நலனு, பக்கத்தில் தமயந்தி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மரத்துக்கு மேலே ஒரு சின்ன கிளையில் ஒரு பறவை வந்து உட்காருதான். அந்த பறவை எப்படி இருக்குன்னு பாருங்க. நன்றாக தங்க இறகுகள் தகதகவென்று ஜொலிக்கின்றன, கண்ணை பறிக்கக்கூடிய நிறம். அதற்கு முன்பு அப்படி ஒரு பறவையை யாரும் பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மாய உருவம், படைத்தது சனீஸ்வர பகவான். பக்கத்தில் வந்து உட்காருது, ஆனால் கிட்ட உட்காருது ரொம்பவும் நெருக்கமாக. பார்க்குறான் நலன், எவ்வளவு அழகாக இருக்குது, இது தகதகன்னு ஜொலிக்குது இல்லையா அதனுடைய ரெக்கையெல்லாம். நாம் பிடிச்சி பக்கத்தில் எப்படியும் சந்தை இருக்கும் இல்லையா, அங்கே விற்றா ஏதாவது ஒரு விலைக்கு போகும் இல்லையா, அதை வச்சாவது நாம் ஏதாவது ஜீவனம் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் நலனுக்கு வந்து விட்டது. ஆனால் இந்த பறவையை எப்படி பிடிக்க முடியும்? காட்டில் வேடர்கள் பிடிப்பார்கள். எப்படி பிடிப்பார்கள்? அவர்கள் ஒரு வலை வைத்து கொண்டிருப்பார்கள், அதை வைத்து பிடித்து விட முடியும். ஆனால் இந்த காட்டில் இந்த வலைக்கு அவன் எங்கே போவான் நலன்? அதனால் என்ன பண்ணுறாருனாக்கா, மனைவி கிட்ட கேட்குறாங்களாம், ஒரு சிறு துண்டை கிழித்து கொடுப்பாயா, நான் அப்படியே பிடித்து விடுகிறேன் இந்த பறவையை அப்படின்னு. சரி, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் துணியை கிழிச்சு கொடுக்குறாங்க இருக்கிற புடவையில். இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க நலனு,
அதை எடுத்து அந்த பக்கத்தில் கிட்ட நிற்குது இல்லையா அந்த பறவை, அது மேலே போடுறாராம். அந்த பறவை பாருங்க கொஞ்சம் போக்கு காண்பிக்குதான். என்னன்னா அப்படியே கையில் சிக்கிறா போல. இவர் என்ன நினச்சிக்கிறாரு நலன், ஆஹா பறவை மாட்டிக்கிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வேகமாக இழுக்கும் பொழுது என்ன ஒரு துர்பாக்கிய நிலை, ஒரு சோதனையான ஒரு கட்டம்னாக்கா, அந்த துணியையும் தூக்கி கொண்டு பறக்கிறதாம் பறவை. இப்போ வேற துணிக்கு எங்கே போவாங்க ரெண்டு பேருமே? இருந்த ஒரு புடவையில் அந்த அம்மா கொஞ்சம் கிழிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த துணியோட பறக்குது அந்த தங்க பறவை. பார்க்கறாங்க, பின்னாடியே போகிறார். ஆனால் அது வானத்தில் பறந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ துணிக்கு துணியும் போயிற்று, பறவையும் போயிற்று. வேற வழி கிடையாது, இவர்கிட்டயும் வேற துணி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இருக்கிற கொஞ்சம் துணியில் இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்றைய இரவை கழித்தாக வேண்டும். இது ரொம்பவும் சோதனையான கட்டம். இப்போ அன்று இரவு உறங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பார்க்கிறாரு பக்கத்தில் நலன். நாம் இப்படியே விட்டால் இன்னமும் ரொம்பவும் சோதனைக்கு உட்படுத்துகிறா போல் ஆயிடும் தமயந்தியா அப்படின்னு எப்படியாவது பிரிந்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு என்ன பண்ணுறாருன்னா நலன் தன்னுடைய மனைவியை விட்டு எழுந்து வந்து விடுகிறாராம். அந்த இடத்தை விட்டு, அந்த காட்டை விட்டு வெகு தூரம் போய் விடுகிறாராம். இப்போ காட்டில் தனியாக இருக்காங்க தமயந்தி, தனியாக கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நலன் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொழுது விழுந்தவுடன் பக்கத்தில் பார்த்தால் நலனை காணும். எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு சங்கடமாக இருக்க முடியும் தமயந்திக்கு. இப்போ இது சோதனையான கட்டம். அடுத்தது என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். என்ன ஒரு கஷ்டத்தை சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். ரொம்பவும் சுவாரஸ்யமான அருமையான வரலாறு நல தமயந்தியுடையது. மீண்டும் சந்திப்போம் அவர்களுடைய அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.